வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் மிகவும் சுவையான அத்திப்பழம் பாயாசம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த அத்திப்பழம் பாயாசம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பாஸ்மதி ரைஸும் 2 ஏலக்காயும் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 முழு பாதாமை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 முந்திரியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அத்திப்பழம் சாஃப்டாக தான் இருக்குது, இருந்தாலும் அதையும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அத்திப்பழம் பாயாசத்துக்கு 1/2 லிட்டர் பாலை கிருமியான பால் எடுத்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். திரும்ப இதை ஒரு வாட்டி காய்ச்சலாம். பால் நல்லா சூடாயிட்ட உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அத்திப்பழம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உடனே நல்லா கலந்து விட்டுடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கட்டி பிடிச்சிரும். அதனால் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ்லேயே திக் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அது நல்லா கரைஞ்சி கூடுதல் சுவையை கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டியை சேர்த்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பாதாம் 5 பாதாமை, 5 முந்திரி, 2 அத்திப்பழம் இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக பூசணி விதையும் சேர்த்துடலாம். இது போட்ட உடனே நல்லா வெடிக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ட உடனே அதை நம்ம ரெடியாக இருக்கிற பாயாசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, மிகவும் அருமையான அத்திப்பழம் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறது ரொம்ப சுலபம், ஹெல்த்தியும் கூட. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.